ஃபார் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ஒரு 20 டேஸ் கோர்ஸ். இது பிரிட்ஜ் கோர்ஸ்னால் என்னென்னா, ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு வந்து இன்னொரு கிரேடுக்கு வந்து சில்ட்ரன் மூவ் ஆகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் நம்ம ப்ரஷ் அப் பண்ணி அனுப்புறது தான். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறையா பண்ணலாம். குழந்தைங்க எது ஸ்ட்ராங் இல்லையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, புக்ஸ் நிறையா படிக்கிறது பிடிக்கும், மேக்ஸில் நிறையா கால்குலேஷன் பண்ணுறது பிடிக்கும். ஸோ நீங்கள் நார்மல் மேத் பண்ணுற குழந்தைங்களுக்கு மென்டல் மேத் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிடில்ஸ் பண்ண வைக்கலாம், பசில்ஸ் சால்வ் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு 1 வீக், இது 20 டேஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் ஃபார் இங்கிலீஷ். பட் நான் இப்போ வந்து ஒரு 1 வீக் சிலபஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த 1 வீக் சிலபஸ் வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து என்னோட தேவைகளுக்கு, என்னோட கிட்ஸுக்கு வந்து எது தெரியாது, அவங்க ரொம்ப எதில் வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு எதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணேன். சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு சூப்பர்பான வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும். ஆனால் அதுக்கு நீங்கள் எப்படி ப்ராம்ப்ட் போடுறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராம்ப்ட் நம்ம கரெக்டாக கொடுத்தா அது கொடுத்துரும். ஸோ இது வந்து நீங்கள் கிரேட் 1 டு கிரேட் 2 ஸோ நீங்கள் எப்படி சாட் ஜிபிடியில் ப்ராம்ப்ட் போடுறீங்களோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இது வந்து கிரேட் 1 டு கிரேட் 2 ட்ரான்சிஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே 1ல வந்து வெறும் 5 வொக்காபுலரி தான். ஏன் இவ்வளோ தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பிகாஸ் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்னா குழந்தைங்கள வந்து ஒரு வெக்கேஷன் டைமில் உட்கார வைக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் இதுவுமே நம்ம வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து பிஃபோராகவே அவங்க கிட்ட சொல்லிடணும். நம்ம வந்து இந்த மாதிரி படிக்க போகிறோம், நம்ம டெய்லி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்கெடியூல் போடணும், நம்ம இதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா 1 வீக் பண்ணிட்டோம்னா அந்த வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணி நம்ம அவங்கள வர வைக்கலாம். இல்லைனா ரொம்ப கஷ்டம் அவங்க வெக்கேஷன் டைமில் வரது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டுட்டோம்னா கண்டிப்பாக அவங்களே வந்து உட்காந்துருவாங்க. பட் நீங்கள் கிரெடிட் வந்து அவங்களுக்கு வீக் எண்டில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இதில் வந்து 5 வேர்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். டோன்ட், கண்ட்ரி, ஃப்ரெண்ட், பிகாஸ், ஸ்கூல். இதில் பார்த்தீங்கன்னா அதோட சினானிம்ஸ். டோன்ட் வந்து இட்ஸ் a ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டு நாட். கண்ட்ரினா த பிளேஸ் வேர் வி லிவ் இன் அந்த மாதிரி. ஃப்ரெண்டுனா த பெர்சன் யூ ப்ளே வித் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரியே பண்ணுங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் ஃப்ளோரில் ஒன்று மேலே ஒன்று தனித்தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு நீங்களும் உங்கள் பசங்களும் சேர்ந்து அந்த பேப்பர் பக்கத்தில் ஜம்ப் பண்ணுங்க. அந்த பேப்பரை நடுவில் வச்சுட்டு நீங்கள் லெஃப்ட், குழந்தை ரைட் அந்த மாதிரி நின்றுட்டு ஜம்ப் பண்ணுங்க. இப்போ ஸ்கூல் வந்து இப்போ க்ளூ கொடுக்குறோம். பிளேஸ் டு லேர்ன், நீ எங்கே படிப்ப, நம்ம படிக்கிறதுக்கு எங்கே போவோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல்னு சொல்லணும். அப்போ ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு SCHOOL ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்களோட ரைம்ஸ் மாதிரி பாடலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து ஃபோனோட்டிக்ஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோனோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஃபோனிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சில வேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபோனிக்ஸ் யூஸ் பண்ண முடியாது, சைட் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சைட் வேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து எழுதி ஒரு 2 or 3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எழுத கொடுக்கும்போது நீங்கள் வந்து நார்மல் பென்சில் கொடுக்காம ஒரு கிளிட்டர் பென்னோ, ஒரு கலர் பென்னோ, ஒரு கலர் பேப்பரோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எழுதுறதுல. ஸோ நார்மல் பென்சில் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் அப்படி கொடுத்து அவங்கள வந்து எழுத வைக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லுங்கள். மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் அப்படின்ட்டு எழுத சொல்லுங்கள். ஐ லிவ் இன் அப்படின்னு எழுத சொல்லுங்கள். அந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் எழுத சொல்லுங்கள். இப்போ இந்த சிம்பிள் சென்டென்சஸ் எழுதும்போது அவங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் தெரியல, ஒரு வேர்ட் தெரியல அப்படின்னும் போது அந்த வேர்டையும் இது கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டே 1க்கானது. இது டே 2 வந்து நேமிங் வேர்ட்ஸ், நவுன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ நவுன்னா என்ன, நேமிங் திங்ஸ். நவுன்னா இட்ஸ் நேமிங் திங்ஸ். நவுன்னு சொல்லாமல் நேமிங் திங்ஸ் ஆர் நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதெல்லாம் நம்ம எழுத போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை 5 பொருளோட நேம் அவங்க எழுதணும். நீங்கள் வந்து ஒரு 5 திங்ஸோட நேம், ஆப்ஜெக்டோட நேமை நீங்கள் எழுதணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு நேம், பிளேஸ், அனிமல், திங் அப்படின்னு நம்ம ஒரு கேம் விளையாடுவோம் சின்ன வயசில். அந்த மாதிரி கேம் விளையாடலாம் நீங்கள். இதுலேயுமே எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு எதுலனா ஸ்பெல்லிங் தெரியலையோ கண்டிப்பாக ஒர்க் ஆன் த ஸ்பெல்லிங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேக் அப்படின்னா இது வந்து 3 லெட்டர் வேர்ட். ஸோ கண்டிப்பாக ஒரு கிரேட் 3 உள்ளவங்களுக்கு தெரியும். 3 லெட்டர் வேர்ட்ஸ் எழுதிடுவாங்க. பேக், மாம், டாக் அப்படின்னு எழுதிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய ஸ்பெல்லிங்ஸ் அவங்களுக்கு தெரியாது. சேர், சேர், பார்க். ஸோ இதில் வந்து ஃபோனிக்ஸ் வச்சும் நீங்கள் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் டிசைன் பண்ணி சைட் பை சைடு அப்படியும் போகலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இப்படியும் போகலாம். பட் ஒவ்வொரு வேர்ட் போது நீங்கள் வந்து அவங்க ஃபோனிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எழுத வைக்கலாம். நான் உங்களுக்கு ஃபோனிக்ஸோட இந்த மாதிரி ஸ்கெடியூலும் உங்களுக்கு நான் தரேன்.
ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் வந்து நீங்க எழுதலாம். சென்டென்ஸ் ஸ்டார்ட்டர்ஸ் ஐ ஹேவ் அ, ஐ எம் அ, ஷி வாஸ், ஷி இஸ், அந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ் ஐ லைக் டு, ஷி லைக்ஸ் டு, அந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்டார்ட்டர்ஸை வந்து நீங்க குடுத்துட்டு கூட குழந்தைங்கள ஃபில் பண்ண வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரைமிங் அண்ட் ஆப்போசிட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும் விளையாடுறதுக்கு. ஆப்போசிட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து கிரேட் 3க்கு மூவ் ஆகன்றதுனால பேசிக்கான ஆப்போசிட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இனிஷியலா உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்கான ஆப்போசிட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, அண்ட் தென் நீங்க வந்து புதுசா ஒரு 4 ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து வொக்காபுலரி பில்டிங்க்கு தான். இதுல வந்து நான் இது வந்து பர்சனலைஸ்டா எப்படி கிரியேட் பண்ணேன்னா, அவங்க வந்து நெறையா ரைட்டிங்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்பெல்லிங்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம டெய்லி வொக்காபுலரி, சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்னும்போது அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ டிஃப்ரெண்ட் டாபிக் பட் வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் வொக்காபுலரி. அதில கிராமரும் சேர்ந்து வந்துடுறது. இந்த மாரி தான் நான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ அது மாரி தான் அது கிரியேட் ஆயிருக்கு. இதை விட ரொம்ப பெஸ்ட்டா ப்ராம்ப்ட் குடுத்தோம்னா, ரொம்ப கஸ்டமைஸ்டா குடுக்கும். ஸோ இதெல்லாம் ஆப்போசிட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டே 4 ஆக்ஷன் வெர்ப். ஸோ வெர்ப் நீங்க சொல்லிக் குடுக்கும்போது, சேம் நான் என்ன சொல்றேன்னா, வொக்காபுலரியில வந்து நான் ஃபோக்கஸ் பண்றதுனால நான் வொக்காபுலரிய ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சில 3 லெட்டர் வேர்ட்ஸ் ஈட், ரன், ஏன்னா அது ஃப்ரீக்வென்ட்டா அவங்க எழுதுனா அவங்களுக்கு தெரியும். இப்ப ரைட் சொல்லும்போது டபிள்யூ சைலன்ட். ஸோ அவங்க ரைட் எழுதும்போது எந்த ஸ்பெல்லிங் எழுதுவாங்கன்னா, ஆர்ஐடிஇ எழுதுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ ஒரு 4ஏ 4 ஆக்ஷன் வேர்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட்டு 3ஏ 3 எடுங்க. சிம்பிளானது. ஈட், ரன், சி. அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ நீங்க பண்ணுங்க. நான் பார்க்குறேன். இப்ப நீ பார்க்குற, அது நீ சென்டென்ஸ் எழுது. ஐ சி. வெறும் நவுன் அண்ட் வெர்ப் வச்சு அவங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணட்டும். ஏன் அத சொல்றேன்னா, ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட்டுக்கு நம்ம நவுன், அடுத்தது வெர்ப், அடுத்தது தான் மத்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எழுத போறோம். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம தியரிட்டிக்கலா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு புரியாது. ஸோ நீ ஒரு ஆக்ஷன் பண்ற, அந்த ஆக்ஷன நீ எழுது. அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லன்னா நீங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. அத வந்து அவங்க எழுதணும். அப்போ நீங்க பண்றதுனால மத்தவங்கள பண்ணும்போது ஷி எழுதணும் ஆர் ஹி எழுதணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் சின்ஸ் தே ஆர் மூவிங் டூ த 3 கிரேட். நீங்க வந்து அத சொல்லலாம். அப்போ நீங்க வந்து கிளாப் பண்ற மாரி ஆக்ஷன் பண்ணுங்க. அப்ப ஷி கிளாப்ஸ். நீங்க வாக் பண்ற மாரி ஆக்ஷன் பண்ணுங்க. ஷி வாக்ஸ் அப்படின்னு அவங்க எழுதணும். ஸோ இந்த ஸ்பெல்லிங்ஸ்ல நான் வொர்க் பண்றதுனால நான் ரொம்ப சிம்பிளான ஸ்பெல்லிங் தான் குடுக்க முடியும். சி, ரன், அ ஜம்ப், இந்த மாரி ரொம்ப பேசிக்கான ஸ்பெல்லிங்ஸ் தான் நான் குடுக்க முடியும். அந்த 3ஏ உங்க ஸ்பெல்லிங்ல ஸ்ட்ரகிள் ஆகுற சில்ட்ரனுக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு 3ஏ 3 ஆக்ஷன் வேர்ட் எடுங்க. அந்த 3ஏ 3 ஆக்ஷன் வேர்ட வச்சு அவங்க சென்டென்ஸ் மேக் பண்ணட்டும். அந்த சென்டென்ஸும் எப்படி இருக்கட்டும்னா, ஐ ஈட், ஐ சி, ஐ ஜம்ப் எழுதட்டும். ஸோ நெறையாலாம் எழுத வேண்டாம். ஸோ அந்த வேர்ட் 3 வேர்ட் அவங்க வந்து பெஸ்ட்டா எழுதிட்டாங்க. அவங்க அந்த சென்டென்ஸ ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப ஐ யூஸ் பண்ண வேர்ட வச்சு ஹி ஆர் ஷிய வச்சு எழுத சொல்லுங்க. ஹி ஈட்ஸ், ஷி ஜம்ப்ஸ், ஷி ரன்ஸ் அப்படின்னு எழுத சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் ஒர்க் பண்ணுங்க. அடுத்தது ஒரு 3 வேர்ட் குடுங்க. அதுல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களான்னு பாருங்க. ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வொர்க் ஆன் த ஸ்பெல்லிங் ஆஃப் தோஸ் ஆக்ஷன் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் இதே ஐ அண்ட் ஹி ஆர் ஷி ஆர் தேய வச்சு நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண வைங்க. அது எப்படின்னா, தே வாக் அது மாரி தான் இருக்கணும். நீங்க வந்து ஃபுல் சென்டென்ஸ் வேண்டாம். ஸோ அவங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றோம்னா, அதுல ஃபர்ஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் வரணும். செகண்ட் ஒரு வெர்ப் வரணும். அது மட்டும் அவங்க தெரிஞ்சா போதும். நம்ம ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும் வச்சோம்னா, அவங்க கன்ஃப்யூஸ் ஆவாங்க. ஸோ இது வந்து டே 4க்கான உள்ள ஆக்டிவிட்டி. அ இதுலயே ஹோம் ஒர்க்ஸ்லாம் குடுத்துருக்கு. நான் கேட்டிருந்தேன். அதனால அது வந்து ட்ரா 2 ஆக்ஷன்ஸ் யூ டூ எவ்ரி டே அண்ட் லேபிள் தெம். இல்ல இது அவங்களால ட்ரா பண்ண முடியல அப்படின்னா, நீங்க வந்து சின்ன சின்ன டிராயிங்ஸ் பண்ணி அவங்கள எழுத வைக்க சொல்லலாம். ஆர் உங்க வீட்ல பிரிண்ட் அவுட் இருக்குன்னா, நீங்க வந்து பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து குடுத்து அவங்கள எழுத வைக்க சொல்லலாம். அதெல்லாம் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட எழுதுவாங்க. லெட்ஸ் மேக் சென்டென்சஸ். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். இப்போ வந்து பேசிக்கான அ சென்டென்ஸ் மேக்கிங் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிரேட் 3 மூவ் ஆகுறதுனால கண்டிப்பா தெரியும். இது வந்து ஒரு பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ் வந்து கேப்பிட்டல்ல ஸ்டார்ட் ஆகணும். இட் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப். ஒரு வேர்டுக்கும், இன்னொரு வேர்டுக்கும் ஒரு 1 ஃபிங்கர் ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து பேசிக்கான ஒரு பங்க்சுவேஷன் ரூல். இது போக நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் நவுன் வந்தா, அது எந்த இடத்துல வந்தாலும் கேப்பிட்டல்ல ஸ்டார்ட் ஆகணும். லெட்டர் ஐ அது வந்து எங்க வந்தாலும் கேப்பிட்டல் ஐல ஸ்டார்ட் சாரி கேப்பிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னு சில புது பங்க்சுவேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நெறைய பங்க்சுவேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க. ஒன் அட் அ டைம். என்னைக்குமே ஒரு விஷயம் வந்து ஒண்ணு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, கீப் ஒன் அட் அ டைம். நவுன் ஒரு அ வெர்ப் அத மட்டும் தான் சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். இப்ப அவங்க வந்து நேத்து உள்ள எழுதியிருப்பாங்க. ஐ சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருப்பாங்க. அத வச்சு இன்னைக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஐ சி அ கேட். அந்த மாதிரி நேத்து ஒரு 3
சென்டென்ஸ் எழுத சொல்லியிருப்பீங்கல்ல, அதே சென்டென்ஸ வச்சு இதில வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து இட் அ மேக்ஸ் சென்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா புரியவும் செய்யும். அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும் ஃபீல் பண்ணுவாங்க. இது இது வந்து டே 5. டே 6 வந்து நான் இது வந்து 5 டேஸ் போட்டிருக்கேன். 1 வீக்குக்கு. ஸோ இட்ஸ் சாட்டர்டே, சண்டே இன்க்ளூட் பண்ணாம போட்டிருக்கிறது. ஸோ இதில நீங்க என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்டின்னா, இது வந்து ஒர்க் ஷீட்டு, ஃப்ளாஷ் கார்ட் இது எல்லாமே நம்பளோட விருப்பம். எப்படி வந்து நம்ப கிட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணா உட்காந்து கவனிப்பாங்க? என்ன பண்ணா நம்ம கவனிப்பாங்க? எவ்வளோ நேரம் உட்காந்து கவனிப்பாங்க? இதெல்லாம் வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்கள கொண்டு போணும். ஸோ நீங்க வந்து லீவ்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க இப்ப சின்ன சின்னதா கத்துக்கிட்டோம்னா, நமக்கு ஸ்கூலுக்கு போனா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்ண கஷ்டமே பட வேண்டாம். நம்ம சட்டு 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 சட்டுன்னு முடிச்சிடலாம். அதனால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். எனக்கும் தெரியல. நானும் உங்களோட லேர்ன் பண்றேன். அப்படின்ட்டு இன்டராக்ஷன் கொண்டு போய் நம்ம படிக்க வைக்கணுமே தவிர, "இது நீ படி, தெரியாது" அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அண்ட் தென் இது வந்து 1 வீக்குக்கான பேசிக் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். நான் எதுலன்னா வொக்காபுலரியும், பேசிக் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அது இத மாதிரி டெய்லி நான் வந்து இது 1 டே மட்டும் தான் வொக்காபுலரி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. நான் இதில வந்து இப்ப வந்து நான் நவுன் யூஸ் பண்றேன்னா, அதில வந்து சேர், இட்ஸ் அ வொக்காபுலரி, டேபிள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா, கண்டிப்பா வந்து ஒரு 5 வேர்ட் எடுத்தா போதும். 5 வேர்ட் இப்ப நவுன் டீச் பண்றீங்கன்னா, ஒண்ணு பிளேஸா இருக்கணும், ஒண்ணு திங்ஸா இருக்கணும், ஒண்ணு அனிமலா இருக்கணும். அ இந்த மாதிரி வந்து 5 வேர்டு நீங்க எடுத்தா போதும். அந்த 5 வேர்ட வச்சு அவங்க ஸ்ட்ராங் ஆக்குங்க. அத விட்டுட்டு நெறைய சொல்லிக் குடுத்து அவங்க ஸ்ட்ராங் ஆகணும்னு அவசியம் இல்ல. இத மாதிரி உங்களுக்கு நெறையா மெட்டீரியல்ஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து நான் வந்து உங்களுக்கு டிரைவ்ல வந்து போட்டு வரேன். ஸோ, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து ChatGPT ப்ராம்ப்ட் எப்படி குடுத்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, கீழ கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பா கமெண்ட்ஸ் என்னென்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இத ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அண்ட் தென் உங்களுக்கு Google டாக்ஸ்ல எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ணணும். இல்ல Canvaல எப்படி வந்து பேசிக்கான ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா, கண்டிப்பா கீழ எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்குள்ள ஸ்கெட்யூல் வந்து எங்களுக்கு 5 வொக்காபுலரி வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் மேக்கிங். நாளைக்கு இத வந்து நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணத வந்து உங்களுக்கு நான் ஈவினிங் வந்து ஷார்ட்ஸா போடுறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க் யூ.